இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான சட்னி தாம்மா நம்ம பார்க்க போகிறோம். இந்த சட்னி வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் இந்த சட்னி 2லேருந்து ஒரு 4 நாள் வச்சிருந்து சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னி வந்து நம்ம நல்லெண்ணெயில் தான் பண்ண போகிறோம். இப்போ பேன் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாக ஆகுமா பாருங்கள். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக மிளகும் நல்லா பொரியணும். அதே போல் கடுகும் நல்லா பொரியணும். ஒரு 10லேருந்து 15 பூண்டு எடுத்து நல்லா நச்சு வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து நல்லா 1 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. நல்லா பூண்டு வாசனை கமகமன்னு வரும். அது வரலாம் நல்லா வதக்கிடுங்க. இந்த அளவுக்கு வரும்போது 3 வெங்காயம் பொடியை நறுக்கியிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம். சப்போஸ் எண்ணெய் வந்து கம்மியாக சேர்த்துட்டிங்கன்னா வெங்காயம் வதங்கும் போதே உங்களுக்கு தெரியும். அந்த டைமில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குங்க. பாருங்கம்மா, வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், நான் வந்து 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். சின்ன ஸ்பூனில் தான் சேர்க்குறோம். நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு வந்து காஷ்மீர் மிளகாய்த்தூள் இல்லைன்னா நீங்கள் வந்து சாதாரண சில்லி பவுட்ரு சேர்த்துக்குங்க. மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்க்காதீங்க. இந்த அளவுக்கு தான். ஜீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு காரம் பத்தலைன்னா இன்னும் கூட கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்குங்க. ஏன்னா இந்த மிளகாய்த்தூளில் வந்து காரம் இருக்காது. பாருங்கள், மசாலா சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போ இது கூடவே நம்ம வந்து தண்ணி சேர்க்க போகிறது இல்லைம்மா, வெறும் தயிர் தான் சேர்க்க போகிறோம். நான் வந்து ஒரு 5 ஸ்பூன் கெட்டி தயிர் எடுத்துருக்கேன். புளிப்பு இல்லாமல் தயிர் எடுத்துக்குங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். லைட்டாக தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மீடியமான தீயில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறினே இருங்க. கூடவே பொடியை நறுக்குன்னா கொத்தமல்லியும் சேர்த்துக்குங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரலாம் நல்லா கிளறி விட்டுக்கினே இருங்க. அவ்வளோதாம்மா, ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான சட்னி ரெடி.